சார் இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகளில் வந்து படிப்புகளுக்கு இணையாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலை அறிவியல் படிப்புகளுக்கும் வந்து டிமாண்ட்ஸ் நிறையாவே இருக்குது. பல பாடப்பிரிவுகளுக்கு வந்து இடம் கிடைக்காத சூழல் கூட இருக்குது. அது எந்த மாதிரியான பாடப்பிரிவுகளுக்கு கலை அறிவியல் கல்லூரிகளில் இன்னைக்கு அதிகமான டிமாண்ட்ஸ் இருக்குது? அதுக்கு என்ன காரணம் சார்? முதல்ல மாணவர்களுடைய பிரதான தேர்வாக இருக்கிறது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் தாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் டேட்டா அனலிட்டிக்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி உள்ளிட்ட சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட பாடப்பிரிவுகளுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஐடி ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால சுலபமாக மாணவர்களுக்கு 3 வருடம் முடித்த உடனே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. எல்லா கல்லூரியிலையுமே பிளேஸ்மெண்ட் செல் நல்லா சிறப்பாக இயங்கிட்டு இருக்குது. அப்போது பிளேஸ்மெண்ட் வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க, நல்ல சேலரியில் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் காமர்ஸ் குரூப் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட இதில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறம் பிறகு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் கரிக்குலம் வந்து நல்லா டெவலப் பண்ணிக்கிறேன். எல்லா கல்லூரிகளிலுமே நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ்லையுமே கரிக்குலம் நல்லா டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஸோ மாணவர்கள் முழுதான ஒரு நாலேஜோடு வெளியில் வர்றப்போ அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இந்த பாடப்பிரிவுகள் வந்து ரொம்ப தேவை அதிகமாக, டிமாண்ட் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது ஏஐ சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு எப்படி இருக்குது வரவேற்பு? அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்? ஏஐ அப்படின்றது கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய ஒரு பகுதி தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அதனுடைய ஒரு பகுதி தான். பட் இன்றைக்கி வந்து அது வந்து முக்கியத்துவம் பெறுவதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பாடப்பிரிவும் புதிதாக அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அதற்கு வந்து மக்களிடையே பெரிய வரவேற்பு இருக்கும். அது வந்து எப்படி வந்து ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, கல்லூரிகள் எப்படி தங்களுடைய கரிக்குலத்தை பெட்டராக கொண்டு போகிறாங்க, மாணவர்கள் எந்த அளவுக்கு அதில் வந்து மிகுந்த அறிவோடு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அதனுடைய எதிர்காலத்தை சொல்ல முடியும். இன்றைக்கி ஃப்யூச்சர் வந்து நீ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய கையில் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் பிரமை இருக்கிறது. அப்படிங்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான பாடப்பிரிவுகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி. இப்போது மொழிப்பாடங்களுக்கு பெருத்த வரவேற்பு வந்து அப்படி இருக்காது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது? அதற்கு என்ன காரணம் என்னங்கன்னா, தமிழக அரசாங்கத்தில் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து அது தனியாக ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது நாங்கள் கூட இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து தமிழில் நடத்துகிறோம், ஹிஸ்ட்ரி தமிழில் நடத்துகிறோம். அப்போ அதுக்கு தனியான ரிசர்வேஷன் இருக்கிறதுனால தமிழ் மொழியில் படிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுக்காக அதை விரும்பி படிக்கிறாங்க. குறிப்பாக பிஏ தமிழ் வந்து ஓரளவுக்கு நல்ல டிமாண்டோடவே போயிட்டுருக்குது. மாணவர்கள் அதை தேர்வு செய்கிறாங்க.